ஏய் சௌந்தர்யா, சௌந்தர்யா, எங்கடி போன? காலையில எழுந்துச்சு ஒரு வேலையும் செய்யறதில்ல. புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் பேர். என்ன பார்த்தாலும் இந்த போனை போட்ட நோண்டிக்கிட்டு, எப்பா சாமி, ஏன் இந்த வீட்டை கொட்டலாம், இந்த துணி மடிச்சு வைக்கலாம், சாப்பாடு ஆக்கலாம், இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்? எப்பா சாமி, இப்படி ரேக்கா சரி, இந்த சனி எதை கூப்பிடனே தெரியலையே. இவன்ட்டு வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பான். சொல்லுங்க. ஏமா காலையில எழுந்திரிச்சு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வீடு பெருக்கி இந்த ஏனத்தெல்லாம் விளக்கி ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்லம்மா. ஏதாச்சும் சொன்னால் என் மகன்கிட்ட போய் வச்சு வச்சிட்றேன். புதுசாக கல்யாணம் ஆகணும், கொஞ்சம் வேலையை செய்யணுமா இல்லையாம்மா? உங்கள் வீட்டில் எப்படி இருந்தியோ அந்த மாதிரி செய்ய வேண்டியதானம்மா இங்கே வேலையை. அப்போ நான் எங்கள் வீட்டில் எழுந்திரிச்சோடனே அம்மா எனக்கு பெட் காஃபி கொடுத்துருவாங்க. கிழிச்சிட்டு போ, ஒன்றை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் பெட் காஃபி கொடுத்தாங்கன்னா அப்போ அதே மாதிரி இங்கேயே இருக்க முடியுமா? ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சு தாம்மா ஆகணும். ஏம்மா, என்னால் பெட் காஃபிலாம் கொடுக்க முடியாது. முன்னாடி ஏனெல்லாம் பொறுக்கி போட்டிருக்கேன், போய் விளக்கிட்டு வந்து இந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டு அப்படியே சாதம் பண்ணிடுமா. வந்து ஒரே மாதிரி என்ன குழம்பு போடுறீங்களே. ஆமாம் சௌந்தர்யா, எதுக்குமா அழுகுற? அழுகாதம்மா. வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறது, ஏனை வளர்க்குறதுனா நம்ம செய்கிற வேலை தானம்மா. இதுக்கு போய் அழுகுற? இரு, நான் ஃபோன் பண்ணி எப்பயும் உங்கள் அப்பா என்னன்னு கேட்குறேன். இது சரிப்பட்டு வராது. அம்மாடி, இது நமக்கு சரிப்பட்டு வராது போலையே. இது பெரிய பஞ்சாயத்து இழுத்து விட்டுரும் போலையே. இது சரி வராது. இப்போ நான் இதை பேசி முடிச்சிடணும். அம்மாடி, இதை எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு தான் சொல்லுது. ஒன்றும் வேலை செய்ய மாட்டேது. நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? சாமி, இதை முதல்ல இன்னைக்கு ஒரு வழியை பார்த்து விட்டுணும். ஆமாம்மா, எனக்கு முதல்ல எனக்கு என் மகன் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்த மாதிரி வேலை செய்யாத ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிற பொம்பளை பள்ளியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? இந்த அவன் வரத்துக்கு டைம் ஆகிடுச்சி. இன்னும் ஒரு 6 மணிக்குள்ளே வந்துடுவான். மணி 6 போதில் வந்துடுவான். வந்தவொடனே அதுக்கு நான் முடிவு கட்டிடுறேன். வேலை செய்யாத பொண்டாட்டியை வீட்டில் விட்டுட்டு போயிட்டு அவள் ஃபோன் நோண்டிக்கிட்டே படுத்திருக்கா, நான் வேலை செஞ்சு பண்ணலான்னு பண்ணி கேட்டுடுறேன். என்னம்மா எல்லாரும் ஒன்றா கூடி நிற்கிறீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஏப்பா வாப்பா, உன் பொண்டாட்டிகிட்ட நான் ஏன விளக்கு இந்த துணி துவைச்சி போடு சாப்பாடாக்குன்னு சொன்னேன்பா. அதுக்கு நான் பெட் காஃபி குடிச்ச வந்தவ, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்கிறப்பா. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லப்பா. நீயே இந்த நாயத்தை கேளுப்பா. இந்த வயசான காலத்தில் நான் எப்படி இவ்வளோ வேலையை செய்ய முடியும்? குடும்பம் ஒத்தாசா இருந்தால் தானே என்னாலையும் முடியும். உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? வீட்டு வேலைலாம் செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி தானே. இந்த பொண்ணு பாரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன? ஓ, என்னை வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? ஐயோ, இது தெரியாமல் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. எங்கள் அப்பா என்னை எப்படின்னா வளர்த்தாரு. ஏம்மா, என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? வேலை செய்கிறதுக்காம்மா கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க இப்படி மூளைக்கட்ட போன மாதிரி? அப்படின்னா இனிமேல் சொல்லாதம்மா. உனக்கு என்ன வேலை இருக்கோ அவள் பாதி வேலை செய்வா, நீ பாதி வேலை செய்ய. சரியா? அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக சண்டை போட்டுக்காமல் போட்டோம். எதுக்குமா இப்படி பண்ணிகிட்ருக்க? வந்த ஒரே மாதத்துலேயே அவளை கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காதம்மா. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தானம்மா உடம்பு கொஞ்சம் இளைக்கும். இப்படி வேலை செய்யாமல் இருந்து உங்கள் உடம்பு பாரு எவ்வளோ குண்டம்மா மாதிரி ஆகிட்டேன். எப்படி? ஓஹோ, பொண்டாட்டி வந்தவொடனே நான் உனக்கு குண்டமாவாயிட்டேனா? பார்த்துக்கிறேன் உன்னை.